ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சோட செகண்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் டாட் அவுட் வைட். ஸோ வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 2 வைடு. ஸோ கமெண்ட்டில் இப்போ வந்தனால அப்டேட் தெரியல. So thank you umpire. So white call. So back to back wide ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி இருந்தது. ஸோ மிஸ்ஃபீல்ட். ஸோ கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஷாட்டுக்கான ஒரு முயற்சியில் கேட்சா. ஸோ லைன் அம்பையர். அம்பையர் டிசிஷன் ஓகே. 4 எதுவும் போல. ஸோ சிங்கிள் மட்டுமே. டபுள் டபுள். ஒரு பைஸ் என்னும் முறையில் சிங்கிள். நல்ல ஒரு ஷாட்டுங்க. சங்கர் நம்ம டீமுக்காக பழனியோட பேட்லேருந்து ஒரு 6 அருமையான ஒரு 6 ஸ்ட்ரெயிட்டில். ஸோ பால் எடுத்து போடுங்க டக்குன்னு. மூவந்த நகரை சார்ந்த ரமேஷ் மற்றும் ஜான்சானா அவர்களை வருக என வரவேற்கின்றோம். நல்ல ஒரு கம்பேக். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. Why ball? நல்ல ஒரு ஷாட்டுங்க. பால் நல்லா டிராவல் ஆகல. சிங்கிள் மட்டுமே.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிக்ஸ் 16 ஸோ ஹலோ ஷார்ட் பிரித்திஷோட பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. ஸோ செகண்டோட ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு நல்ல ஹிட்டு. ஓகே, ஜபா பேட்லேருந்து ஒரு நல்ல 6. ஸோ ஜபா பேட்லேருந்து ஒரு 4 கிடச்சிருக்கு டீம் சங்கர் மெமோரியலுக்காக. ஸோ நல்ல கம்பேக் போலர் சைட்லேருந்து. போலர் பிரிட்டிஷ் ஒரு 4 போனாலும் பேக் டு பேக் டாட் போடுறாரு. ஸோ ஒயிட் பால். ஸோ விக்கெட். நல்ல ஒரு பேட்டிங் சப்போர்ட் இருந்தது. பட் ஆனால் இப்போது கேட்ச் இந்த முறையில் விக்கெட். சஸ்பென்ஷன் பண்ணி வச்சிட்டியா? அப்டேட் வரலங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
நல்ல ஒரு ஷாட். செக். ஸோ இதுவரையும் ஸ்கோர் 35, லாஸ் ஆஃப் 1, 2.1 ஓவர்ஸில். ஸோ ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல் அகைன்ஸ்ட் வேர்ல்ட் 11. தி கேட்ச் இஸ் அ கால், பட் ஒரு ஹாட் சான்சஸ் தான் அந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ ஒன்லி ஒன். ஸோ பிஆர்பி கார்த்திக், ஸோ ஜெபஸ்டின் அவரோட விக்கெட்டுக்கு அடுத்தது பிஆர்பி கார்த்திக் ஜாயின் வித் பழனி. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. It's a good call from PRB Karthik. Team World 11, they are playing with 10 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஆல்ரெடி சில பெனால்டிஸ்லாம் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டோட ரூல்ஸ் படி. ஸோ ஃபுல் டாஸ் ஆனாலுமே வந்து ரன் எடுக்கல. ஸோ டாட் பால். ஃபர்ஸ்ட் 3 overs டீம் ஸ்கோர் 40, லாஸ் ஆஃப் 1 wicket அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஃபீல்டர்ஸ்லாம் தாண்டி வந்து இந்த பவுலர்ஸ் வந்து லென்த் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பவுலர்ஸ் ஸ்குவாட் தான் இருக்குது உள்ளே. ஸோ திண்டா பிரக்தீஷ் இருக்கார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ராம் இருக்காங்க. $41 அப்படின்றதா ஸ்கோர் அப்டேட்ஸ். ஸோ 41, லாஸ் ஆஃப் 1. ஸோ ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் கோலிக். ஸோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலரும் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களோட நேமை இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ ட்ரை சுரேஷ் ஃபார் டீம் வேர்ல்ட் 11, லோக்கல் பாய். அது ஹெலிகாப்டர் ஷாட், அருமையான ஒரு ரிசல்ட்ஸ். பிஆர்பியோட ஒரு ஸ்பெஷல் ஷாட் கூட சொல்லாது. ஸோ டீமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குறது இந்த 6. ஸோ 47 ரன் 3.2 ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் 50 ரன்ஸை வந்து பிஃபோர் 4th ஓவர்லேயே எடுக்கிறாங்க. ஸோ டீம் சங்கர் மெமோரியல். ஷுவராக வந்து ஒயிட் சிக்னல் கிடைக்கும், ஏன்னா ரொம்ப வெளியில் போனது நமக்கே தெரியுதுங்கிறது. ஸோ 1+1 2 ரன்ஸ். ஸோ ஃப்ரீயாக 2 ரன்னு. டீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். பவுலர்ஸ் தான் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போதுலேருந்தே. அவர் புல் ஷாட் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக்கர் ஒன்றா இருந்திருக்கு. ஸோ கோலி ஸோ ப்ரீவியஸ் மேட்ச்சில் 80 ரன்ஸ் டார்கெட் இருந்தது. அதுமாரி இந்த மேட்ச்லேயும் வந்து ஒரு 80 ரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாருக்குமே இருக்கும். இந்த மேட்ச்மே வந்து 80-90 அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரன் ரேட்ஸ் மோர் தென் 12 இருக்குது. ஸோ கரண்ட் ரன் ரேட்ஸ் 14 அக்யூரேட்டாக. ஸோ இன்டு த கேப் நோ ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அபி, ஸோ ஒன்லி 1, பட் டீம் ரீச் 50. ஸோ 50 ரன் ரொம்ப குயிக்காக விளையாடி இருக்காங்க. ப்ரீவியஸ் மேட்சோட ரொம்ப வேகமாக வந்திருக்கு இந்த 50 ரன். 3.4 ஓவர்ஸில் 22 பால்ஸில் 50 ரன்ஸ், ஒரு குயிக் 50 இங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க டீம் சங்கர் மெமோரியல்.
ரியலி வெல் பவுல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ லெக் சைடுக்கு ரெடியாக இருந்த பேட்டருக்கு ஆஃப் சைடில் வந்து ஒரு சிங்கிள் கொடுக்குறாருன்னா சொல்லணும். ஸோ அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஷாட்னு கூட சொல்லலாம். சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ஒரு ரன் எடுக்கிறாரு. பிஆர்பி கார்த்திக் சிங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. 3.5 ஓவர்ஸில் 51 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஒரு லாஸ்ட் பால் ஆஃப் 4 ஓவர். ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ரொம்ப குயிக்காக வேகமாக எடுத்துங்க. ஒன்லி 1 minutes. கேட்ச் இஸ் த கால். ஒரு ஈஸி ஜாபாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். எஸ், அஜய் வாஸ் அ ஃபீல்டர், டேக்கன் த குட் கேட்ச் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். இதுக்கப்புறம் கேமில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டீம் சங்கர் மெமோரியல். அண்ட் பிரேக் டைம் கொஞ்சம் குயிக்காக உள்ளே போயிடுங்க. ஸோ அடுத்த பேட்டரும் உள்ளே போயிடுங்க, கரெக்டாக இருக்கும். பிரேக் ஓவர். கொஞ்சம் குயிக்காக உள்ளே வந்துருங்க. ஸோ மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கு. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் 4 overs 50. ஸோ நியூ பேட்டராக நைட்லி பிளாய்ட். சூப்பரான ஒரு ஷாட். ஒரு இன்சைட் அவுட் போனாங்க. It's a couple of runs for team. It's a legal ball. நந்தா 5th ஓவர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க நந்தா. ஒரு மிஸ் ஹிட் தான் இது. ஒரு அபிக்கு நல்ல கேட்ச்க்கான வாய்ப்பு. ஓ மை காட், 2 பிக் மேன்ஸ் இருந்தாங்க, நடுவில் விழுந்திருக்கு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இன்சைடு சர்க்கிளில் இருந்த ஃபீல்டருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. டீப்பில் இருந்த அபிக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ லக்கி அப்படி தான் சொல்லணும். பிஆர்பி ஒரு மிஸ் ஹிட்ஸ், ஆல்மோஸ்ட் விக்கெட்டை கொடுத்தாரு, ஆனால் வந்து கேட்ச் எடுக்கல. ஆஹா, பேட்டில் பட்டுது, கீப்பர் கையில் பட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெம்பில் பட்டுது. கொஞ்சம் யோசிச்சிருக்கோம் மூளை, இதுக்கு ஏதாவது விக்கெட் கேட்கலாமா அப்படின்னு. யாருமே கேட்கல, அது ஒரு எங்களுக்கு சந்தோஷம்.
So only one. ஸோ ரன் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓவர் ஒரு நல்ல ஓவராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 குட் ஓவர்ஸ். ஸோ 5th ஓவர் வந்து ஒரு குட் ஓவர்னா சொல்லணும் டீம் வேர்ல்ட் 11க்கு. பிகாஸ் ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஓவர். சங்கர் மெமோரியல் வந்து இந்த ஓவரில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க. லெஸ் தென் 6 ரன்ஸ் இந்த ஓவரில் வந்திருக்கு. ஸோ ஓவரால் 5 ஓவர் ஸ்கோர். இங்கே வருகை தந்திருக்கும் அண்ணன் தன்ராஜ் அண்ணன் அவர்களை விழா குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். 55 5 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 55 51 இருந்தது 4 ஓவருக்கு. இப்போ 55 இருக்கு. வருகை தந்திருக்கும் அன்பனன் தன்ராஜ் அண்ணன் அவர்களை விழா குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மாவட்ட ஆதி திராவிடர் அணி, திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அடுத்த பேட்டராக வெற்றி டீம் சங்கர் மெமோரியலுக்கு. ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். நிறைய ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சில் டீம் சங்கர் மெமோரியலுக்கு அவரோட பேரில் எவ்வளோ ரன்ஸ் வரும் அப்படின்றது தான் எங்கள் கொஸ்டின். ஸோ நியூ பேட்டர் அட் த கிரீஸ், வெற்றி ஃபார் டீம் சங்கர் மெமோரியல். ஸோ இந்த ஓவராக இருக்கட்டும், போன ஓவராக இருக்கட்டும், ஸோ டீம் வேர்ல்ட் 11க்கு ஒரு திருப்பு முனையாக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ வந்த பாலே வந்து ஒரு நல்ல ஷாட் அப்படின்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஓவர் த ஃபிங்கர்ஸ், கொஞ்சம் க்ளோஸ் போச்சு. The white signal. Thank you, Chika. ஸோ நோ ரன். ஸோ முதல் 4 ஓவரில் வந்த ஸ்கோர் அடுத்த 9 பாலில் வரவில்லை. ஸோ நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க டீம் வேர்ல்ட் 11. ஸோ அவங்களோட பவுலர்ஸ் ஸோ 70 ரன்ஸ்க்கு வந்து பவுலிங் பண்ணாங்க அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃப்ன்றது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நோ. ஸோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, அவரோட மைண்டும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ரன் அவுட் கொடுக்காமலே கூட ஒன்று இருந்திருக்கலாம். சொல்லி ஓடி ரன் அவுட்டை எடுத்துட்டாங்க. பட் இப்போ ஃபீல்டருக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் மிஸ் ஆகிருக்கும் கட்டாயமாக. ரன் அவுட் எடுத்திருக்காங்க. சேம் பேட்டரே வந்து விக்கெட் ஆகிருக்காரு. பட் எண்டு மட்டும் மாறி இருக்கு. Swing and miss.
ஒயிட் சிக்னல்ஸ். நன்றி நடுவர் அவர்களே. So over number 6 from Pritish. ஸோ நோ ரன். கடைசி 12 பாலில் ரன்ஸ் எதுவும் பெரிய அளவில் வரல. ஸோ ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் சைடுக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் 4 ஓவர்ஸில் 51. ஸோ நம்ம 80 90 பற்றிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே 70 அப்படின்றதே ஒரு நல்ல டோட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. 2 பேக்-to-back குட் ஓவர்ஸ் ஃப்ரம் டீம் வேர்ல்ட் 11. கடைசி 2 ஓவரில் பெரிய அளவில் ஸ்கோர்ஸே இல்லை, முக்கியமாக பவுண்ட்ரிஸ் இல்லை. 2-3 முக்கியமான விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா பிஆர்பியோட விக்கெட்டும் வந்து நடுவில் ரன் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதுவுமே டீமுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஃப்ரம் டீம் ஸ்கோர் அண்டர் 60 இருக்குது. Really well bowled. ஸோ ஜெகதீஷ் கடைசி ஓவர் ரன் அவுட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. லாஸ்ட் 4 balls. Really well bowled. ஸோ கடைசி ஒரு ஞாபகத்தை வச்சுக்க, நல்லா கிளியராக போட்டுக்கோ. ஆக்சுவலி சின்ன வயசில் நம்ம கோலி விளையாட ஞாபகம்லாம் வருது எனக்கு. சோங் விளையாடும் போது இப்படி தான் கோலியை விட்டுருப்பாங்க. அண்ணன் 2 முறை ட்ரை பண்ணார், படவே இல்லை. விக்கெட். ஸோ இந்த ஓவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டீம் வேர்ல்ட் 11 கடைசி 3 ஓவரில் தரமான கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சங்கர் மெமோரியல் ஒரு பொசிஷனில் வந்து கமாண்டிங் பொசிஷனில் இருந்தாங்க. 4 ஓவர் இருக்கும் போது 51 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஸோ போலர்ஸோட சூப்பர் கம்பேக்கை பார்க்குறீங்க டீம் வேர்ல்ட் 11. ஸோ இப்போ வந்து அவங்க தான் ஹாப்பி. ஃபஸ்ட் 4 ஓவர்ஸில் ப்ரெஷர்ஸ் வந்து அவங்க சைடில் இருந்தது. பட் அடுத்த 3 ஓவரில் டோட்டலாக வந்து சூப்பர் ஃபைட் பேக் கொடுத்து ஆப்போசிஷனுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அறுபத்தி 62 ரன் டார்கெட்.
ஸோ டீம் வேர்ல்டு 11க்கு 62 ரன் டார்கெட். கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. ஸோ பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருங்க. அடுத்த மேட்ச்சுக்கான டாஸ் போடுறதுக்கான டீம் அப்பு சிசி அண்ட் லலித் லெவன். நாளைக்கு 3வது மேட்ச் படிச்சிட்டேன். எதுக்கு ஷாக் ஆகாதீங்க, இருங்க இருங்க இருங்க. ஏன் படிக்கக்கூடாதா? நாளைக்கு படிச்சிருந்தா கை தட்டிருப்பீங்களா? இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அந்த ஸ்கோரிங் வந்து தெரிதுங்களா? நாங்கள் ஏன் ரிப்பீட்டடாக இதே கேட்டுருக்கோனே கூட அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். நடு நிப்பாட்டி ஒரு ரன் இல்லை இது இல்லை அப்படி இல்லைன்றது கஷ்டமாக இருக்குது. அடுத்த மேட்ச் வந்து இந்த மேட்சோட வின்னர்ஸ்க்கும் அவங்களுக்கு தான் மேட்ச், அதனால பிரச்சனை கிடையாது. நந்தா லைவ்ல கூட அந்த ஓவரை வந்து கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஸ்கோர் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு டீம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸ்கோர் நாங்கள் கரெக்ஷன் பண்ணிடுறோம். நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே போயிடுங்க. நாங்கள் வந்து ஒரு பால் டு பால் வில்லோ வாரியர்ஸ் 2026க்கான இந்த டோர்னமெண்ட்டுக்கான பால் ஸ்பான்சர் பண்ண கோல்டன் ஈகிள்ஸ் ஜெகன் அவர்களை விழா குழுவினர் சார்பாக வருக நான் வரவேற்கிறோம். நீங்கள் அலௌன்ஸ் பண்ணால் தான் வருவேன்னு சொல்லி நின்று கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வாங்க. இல்லை சும்மா எதாவது ஃபன்னியா சிரிக்கிறதுக்காக பேசுறது, வந்துருங்க. ஸோ 6வது ஓவர் 7வது ஓவர் ஸ்கோர் வந்து என்ன நடந்ததுன்றதை லைவ்லேயே வந்து ரீகேப் பண்ணி வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஸ்கோர் மிஸ் ஆகிடுன்னு கவலைப்பட வேணாம். கரெக்டாக வந்து ஸ்கோர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். அது தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கலாம். ஸ்கோர் வந்து டார்கெட் இப்போ வரும் நாங்கள் 62ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குனாலும் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் மேட்ச் ஆரம்பிங்க. எங்ககிட்ட ஒரு மனித பீரங்கி இருக்குப்பா. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீட்டோட அனுப்பிச்சி விட்டுறோம். மனித பீரங்கி ஏதாவது நாட்டுக்குள்ளே போர் நடக்கும்போது இவன் அந்த 2 நாட்டுக்குள்ளே அமிச்சனா 2 நாடுமே எங்களுக்கு போரே வேணான்னு சொல்லிட்டு ஐயா என்னை விட்டுரு அப்படின்ற அளவுக்கு அவன் பேச்சுவார்த்தையிலே முடிச்சுட்டு வருவான். அந்தமாரி நல்ல சிறந்த பேச்சாளன்.
ஓகே, வெல்கம் டு தி சேஸ். ஒரு நல்ல சேஸாக இருக்குமா இல்லை நல்ல டிஃபெண்டிங்காக இருக்குமான்றது பார்க்கணும். ஸோ டீம் சங்கர் மெமோரியலுக்காக பால் நம்பர் 1 திவாகரன். ஸோ ஒயிடோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நல்லா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஒயிட் சிக்னல், தேங்க்யூ. அந்த அம்பையர் வந்து கொஞ்சம் சிக்னல் பார்க்குற மாதிரி முன்னாடி நிற்கிறவங்களாம் நகர்ந்துருங்க. ஸோ ஸ்கோரருக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. அண்ணன் ஃப்ளாஷ் பிரகாஷன் அண்ணன் அவர்களே கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க. ஆஹா, அருமையான கடாஜுதம். அனுமான் கையில் இருக்கிற அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு பட்டுன்னு ஞாபகம் வர முடியுதுப்பா. கீபாய் சொல்கிறா, அதுக்கு ஏதோ ஒரு உருண்டியாக வச்சுன்னு பாரு, அது பேர் என்ன? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாருங்க ஃபுல்லாக. ஒரு 4-5 நாளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்க்கு ஒரு காரணம்னு சொல்லுவேன் நான். ப்ராக்டிஸ் என்னது என்னடா இது, ஏன்டா வளருது? ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட். ஓகே, அதாவது இட்லி பொங்கல் பூரி 3த்தையும் கலந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னையே கேட்டானுங்க எவ்வளோ நான் சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சானுங்க என்ன. ஓ, இந்த பேர் வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஸோ எல்லா பாலுமே 6 அடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கிறது இந்த சுரேஷ் அப்படின்ற ஒரு பிளேயர். அவரோட பேட்டில் 4 வந்தது கூட ஒரு கவலையாக இருக்கும். ஸோ வீரேந்திர சேவாக் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா பாலுமே 6-4 6-4ன்னு அடிக்கிற ஐடியாலே உள்ள வர்றார். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் தான் அவர். அதே போல் இது சூப்பரான காம்போங்க. நாங்கள் பாலா சிசியில் பார்த்தோம். இதை பாலா சிசி மற்றும் வேர்ல்ட் 11 ரெண்டுத்தையும் வந்து ஒரு பானைக்குள்ளே போட்டு நல்லா உருட்டி கலக்கினா எப்படின்னா வருமோ அந்த மாதிரி ஒரு காம்போ வந்திருக்கீங்க. சவுண்ட்ஸ் குட். அருமையான ஒரு 6. இது விண்டு சப்போர்ட் இருக்கும் போது இந்த எண்ணில் பால் வந்து அன்ஸ்டாப்பபிளாக போயிருக்கு. ஸோ மொதல் ஓவர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே எக்ஸ்பென்சிவாக மாறிட்டார். ஸோ உள்ளே விளையாடுறது சென்னையின் பீஸ்ட்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்டேருந்து நிறைய பெஸ்ட்டு எதிர்பார்க்கலாம். அவரோட ஷாட்டில் நிறைய வந்து அக்ரஸிவ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ், அந்த பேட்டு மின்ற மாதிரி அவரோட ஷாட்டும் மின்னி கொண்டு இருக்கிறது. ஆஹா, 6 வெளியிலேருந்து மந்திரம் போடுறாங்க ஐயா. 6 எலுமிச்சம்பழம் வாங்கி வந்து உருட்டுறாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத உருட்டினே இருக்காங்க. எங்கால அவர் பேர் என்னங்க? நான் சொன்ன அந்த மனித வெடிகுண்டு விஷ்ணு பரத். வெளியிலேருந்தே சொல்கிறான் விஷ்ணு பாரத். இவர் கொடுத்த ஐடியா தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயினே விட்டாங்க இந்தியா ஃபுல்லாகவே. விஷ்ணு பாரத் அவர் பேர் வந்து பாதியம் பேர் இருந்தால் தான் அந்த ஐடியாவே சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினாரு. அப்படின்டா கரெக்டாடா? உன்னை தான்டா பெருமையாக பேசினுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆஹா, ஒரு ரிவெஞ்ச். ஸோ ஒரு பெரிய ரிவெஞ்ச். ஆனால் வந்து 4 பவுண்ட்ரிக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஜாப் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ப்ரெஷர் பின்னாடி வர பேட்டர்ஸ்க்கு வந்து நான் குறைச்சி கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு குயிக்காக ஒரு 20 ரன்ஸ் வந்து போர்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்த பேட்டர் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. வேர்ல்ட் 11 பொறுத்தவரையிலும் ஒரே வார்த்தை தான், பிரம்மாண்டம். 100 ரன் அடிக்கணுன்னா கூட நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்குவாடு வச்சுருப்பாங்க. உள்ள 6 போகிற மாதிரி ஒரு ஸ்குவாடு இருந்தது அப்படின்னா நாங்கள் ஓகேங்க அப்படின்னு. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட முடியும். பாரத் ஜெகன் கரெக்டாக? பாரத் ஜெகனா அம்பேர்? ஆமாம். அடுத்த மேட்ச் டாஸ் எப்படி போட முடியும்? இந்த வின் பண்ணுற டீமுக்குள்ளே தான் போட முடியும் டாஸு. இந்த ஃபோன்லாம் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக தானே இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல். நம்ம பாட்டுன்னு 7 எங்கேயாவது வந்து விவசாயம் பண்ணி சுற்றி இருந்துருக்கலாம். டெக்னாலஜியை நம்பி போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுதுப்பா. 60-70 வயசுக்குலாம் வந்து ஆயிலே முடிஞ்சு போயிட்டு 70 80 90 100லாம் வந்து போக முடியாது போல இருக்குது. Level bowls, but big over from Divakaran.
டார்கெட் வந்து 63. ஒரு வைடு வந்து மிஸ்ஸிங், அதை ஆட் பண்ணியிருக்கோம். டிண்டாவும் அதான் சொன்னான். 63. இப்போது ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஸோ இன்னும் 40 ரன் விளையாடணும் 36 பாலில். 63-23 இது நல்லா இருக்குது. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுவதற்கு ஒரு கேப்டன் மட்டும் தனியாக இப்போயே வந்துட்டார். நாங்கள் மட்டும் போட்டுக்கிறோம் வேணா. லைவ்ல வந்து பார்த்து செக் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ ஃப்ளாஷ் பிரகாஷ் அண்ணா வந்து அங்கே சைன் போர்டு கொடுத்துருக்காரு இந்த விஷயத்துக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் பிஆர்பி கார்த்திக். ஸோ இதுக்கப்புறம் வேர்ல்ட் 11 ஒரு ஷோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 4 overs 50+ ரன்ஸ் இருந்தது. ஸோ அடுத்து 3 ஓவரில் 12 ரனுக்கு பவுலிங் பண்ணாங்க. தே காட் 5 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அந்த டைமில் கிடச்சிது அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு 2-3 குயிக் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய ஸ்கோர்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் விக்கெட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிச்சுவேஷனில். டீம் சங்கர் மெமோரியலுக்கு தே காட் 40 ரன்ஸ் இருக்குது இன்னும் போர்டில் அவங்களுக்கு. ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பவர் பிளே ஷாட். ஸோ நல்ல ஒரு ஸ்டாப் எங்கள் ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஸோ டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள்ன்றது 3 மாறி இருக்கு. ரியலி குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் பாலா அண்ட் அபிக். அபிக் இதில் ஓடுறதுல விருப்பமே இல்லை, பட் பாலா புஷ் பண்ணியிருக்காரு. ஒருத்தன் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணான்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்குது ஃபேஸு. ஃபுல் டாஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். எஸ், இந்த கிரவுண்டை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஷாட் போச்சு அப்படின்னாவே மேலே காத்தாடி போகிற மாதிரி தான். அதை பிடிக்கலாம் முடியாது, பக்கத்து ஊர் போயிடும். ஸோ அருமையான ஒரு ஷாட் அபிகிட்ட இருந்து. ரீசெண்ட் டேஸில் ஒரு ஹார்ட் ஹிட்டர் அண்டர் 22 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அபி அப்படின்ற ஒரு பேரை வந்து தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஒரு ஹார்ட் ஹிட்டர். சார் யங் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் மைண்டில் நிறைய ஹிட்டிங் அபிலிட்டி. ஹி இஸ் ஜஸ்ட் 20, அண்டர் 21 தான் அவன் தெரியும். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆதார் கார்டு ப்ளீஸ். ஸோ நைஸ்லி பிளைட். ஸோ மொத்தம் பாலாவோட மைண்டில் 3 லெவல் ஆஃப் கிரிக்கெட் இருக்கும். ஒன்று டெஸ்ட் மேட்ச்சு, இன்னொன்று T20, இன்னொன்று ODI. ஸோ எந்த நேரத்தில் எதை வந்து கையில் எடுப்பார்னு அவருக்கே தெரியாது. ஸோ போலரை பொறுத்து இருக்குது. சிங்கிள் டு எந்த செகண்ட் ஓவர். ஸோ இந்த ஓவருமே ஒரு நல்ல ஓவர் தான் பேட்டிங் சைடுக்கு. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் ஸ்டேஸ் பண்ணுற ப்ரெஷர்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லை. செக் பண்ணுவோம். ஆஹா, ஒரு ஸ்பின்னர். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து கிடைக்காத ஒரு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் வார்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 overs வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் போலிங் போட்டு டயர்டாக இருப்பாங்க. யாராவது ஆப்னெண்ட் நல்லா விளாண்டாங்கன்னா உடனே ஷேன் வார்னர் கிட்ட பாலை கொடுப்பாங்க. ஒரு முறுக்கியா அப்படின்னா வந்த ஓவர்லேயே விக்கெட் எடுத்துருவார். அந்த மாதிரி வந்து 64 கட்டு போடக்கூடிய வெங்கட்டோட போலிங்கில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விக்கெட் நடந்திருக்கு. ஸோ டீம் சங்கர் மெமோரியலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 2.
டைரக்டட் அப்படின்னா ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு கோலி. கிரேட் எஸ்கேப், ரியலி ரிஸ்க் அண்ட் டீம் வேர்ல்ட். Really well bowled. ஸோ இப்போ டீம் வேர்ல்ட் 11க்காக ரெண்டு கிளாஸ் பேட்டர்ஸ், ரெண்டு ஹார்ட் ஹிட்டர்ஸ் உள்ள இருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் கோலி, நான் ஸ்ட்ரைக்கில் அபி. ஆஹா, அருமையான ஒரு ஓவர், அருமையான ஒரு கம்பேக்னு சொல்லலாம் டீமுக்கு. ஸோ 2 ரனுக்கு இந்த 38 லாஸ் ஆஃப் 2, 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ரன் அப்படின்னாலுமே ஸோ இதுக்கப்புறம் 2 குவாலிட்டியான பவுலர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுறாங்க, சிவா அண்ட் வெங்கட். ஸோ இந்த ஓவர் வெங்கட் கிட்ட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டீம் சங்கர் மெமோரியலோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பவுலர். ஸோ அவங்களோட வெற்றியில் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் இப்போ உள்ள வராரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சிவா. ஸோ 3 ஓவருக்கு 38, இன்னும் 4 ஓவரில் 25 ரன். ரன்பால் கேம் அப்படின்னாலுமே கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இவங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓவர்ஸ்லேயே 30+ ரன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அது வந்து ஒரு 20 அப்படின்னாலுமே இப்போ ஒரு நல்ல பொசிஷனாக இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் ரன் பால் கேம் அப்படின்னும் போது ஸோ பவுலர்ஸ்க்கு பெரிய ஜாப் இருக்குது. The sound good. எழுங்கள், இது 6 என்று அந்த பந்துக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த சொல்லுங்க, அது போயிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், ஓய்வு எடுக்கட்டும். அடிச்ச அடி அப்படி. ஸோ பால் தொலைஞ்சிருக்கு. ஸோ டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபாய் லாஸ். அது வந்து கோலியோட அக்கௌண்ட்டில். ஸோ எந்த நிலையில் பால் தொலைந்தாலும் கிழிந்தாலும் நியூ பால் தான். ஸோ அந்த ரூல்ஸஸ் இருக்குது, அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஷாட், ஆஹா, என்ன ஒரு ஃபீலிங், அருமையான ஒரு ஃபீலிங். அதே போல் ஸ்ட்ரெயிட்டில் வந்து நாங்கள் அந்த ஸ்கஃபோல்டிங் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பால் பட்டுடுச்சு அப்படின்னாலுமே 4 இருக்கும். இங்கே மரத்தில் பட்டாலும் 6-4 அப்படின்ற ரூல்ஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ 4 overs கம்ப்ளீட்டட், எண்ட் ஆஃப் 4 overs டீம் ஸ்கோர். என் ஃபோனை நான் சார்ஜ் போட்டிருக்கேன், ஸ்க்ரீனில் பார்க்குற உங்களுக்கே தெரியும்.
இது வரலும் டீம் ஸ்கோர் 46, லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். இன்னும் 17 ரன் தேவை, 18 பாலுக்கு 17. அருமையான ஒரு டெலிவரி. ஸோ ஒரு மேஜிக்கல் ஓவர் வந்து ப்ரீவியஸ் ஓவராக இருந்தது. ஸோ இந்த டேவோட ஒரு பெஸ்ட் ஓவர், ஏன்னா 2 ரனுக்கு பவுலிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் மேட்ச்சில் மொதல் ஓவரில் சிவா 3 விக்கெட் எடுத்து பவுலிங் பண்ணியிருந்தார் 6 ரனுக்கு. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் நம்பர், ஸோ விக்கெட்டோட சேர்த்து. பட் இந்த பவுலரோட நம்பர் ப்ரீவியஸ் ஓவரில் ஜஸ்ட் 2 runs அண்ட் 1 இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ரன் பால் கேம். ஸோ பால் டு பால் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் பேட்டிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பவுலிங் சைட் ஏதாவது ஒரு மிராக்கிள் செஞ்சே ஆகணும். ஸோ இண்டோரில் அடித்த மாதிரி நான் வலையில் பட்டு 1 ரனுக்கு வந்திருக்கு. ஸோ மற்ற கிரவுண்டாக இருந்தால் இது நல்ல ஒரு சான்ஸாக இருந்திருக்கும், பவுண்ட்ரிக்கான சான்சஸாக இருந்திருக்கும். நம்ம கிரவுண்டில் இவ்வளோ தான், நம்ம கம்பெனியில் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். 1 ரன்னு. இது லோ ஃபுல் டாஸ். அபி என்றால் அதிரடி. ஸோ டீம் வேர்ல்ட் 11க்காக ஒரு சிறப்பான 6 பதிவு செய்திருக்கிறார் அபி. இட்ஸ் பிக் ஷாட். இப்போ வேர்ல்ட் 11 ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன் இருக்காங்க, ஒரு கமாண்டிங் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 4 ஓவர் 51 ரன், இது எங்கேயோ போகிற கேம் அப்படி இருந்தது. பட் இப்போது டீம் வேர்ல்ட் 11க்கு காற்று அவங்க பக்கம் ஏடாவிடமாக அடிச்சுனே இருக்கு. ஸோ அபி அப்படின்ற ஒரு பெயர், ஸோ ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஹார்ட் ஹீட்டர் லிஸ்ட்டில் அபியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஸோ சென்னையின் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டு அபின்ற பேர் இருக்குது. ஒரு ஹார்ட் ஹீட்டர் லிஸ்ட்டில் அபியோட பேரும் இருக்குது. ஸோ பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸ். ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆகிருக்கு பால். ஸோ டாட் பால் தான் வந்திருக்கு. ஸோ டாட் பால் டு எந்த 5th ஓவர் அப்படின்னாலுமே இந்த கேம் எண்டுக்கு போயின்னு இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கோர் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆடாக போயிட்டுருக்கு. லைவில் பார்த்தே உங்களுக்கு லைவில் அப்டேட் ஸ்கோர் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 63 ரனை வந்து சேஸ் பண்ணி ஒரு நல்ல வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் டீம் வேர்ல்ட் 11. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை